வணக்கம், வெல்கம் பேக் டு உஷா கோபிகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, குக்கிங் தான். வழக்கம் போல் இன்றைக்கி சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன், தூக்கம் வரல. 3 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாம்பார் வச்சு ரசம் வச்சுட்டேன். அப்புறமா கோதுமை தோசையும் ஒரு 7 மணிக்கு ஊற்றினா போதும்னு நினைக்கிறேன். கோதுமை தோசை ஊற்றி சாம்பார் இருக்குது, ஓகே ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். வாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேங்கிறத நம்ம பார்ப்போம். அவ்வளோதாங்க, இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். காஃபி போட்டு குடிக்க போகிறேன். காஃபி பொடி இப்போ மணி என்னென்னா 4:30 மணி ஆயிடுச்சு. நான் 3 மணிக்கே எழுந்திரிச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சுட்டேன். இப்போ மணி கரெக்டாக 4:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வராது, அதனால் காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்து இன்னும் வேறு இருக்கிற வேலைகளை பார்க்கலாம். எங்கள் காஃபி அதிகம் கொதிக்கக்கூடாது, லைட்டாக கொதிக்கும் போதே நம்ம பால் ஊற்றி இறக்கிடுவோம். இப்போ ஒரு கொதி வந்ததையுமே நம்ம காப்பி இறக்கிடுவோம். ஓகேங்க, இப்போ காப்பி கொதிச்சிருச்சு. நம்ம இறக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை நான் டம்ளரில் போட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலை என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ சாப்பாடு நான் பாத்திரத்தில் தான் செய்கிறேன், சில்வர் பாத்திரத்தில். ஏன்னா என்னோடய குக்கர் நேற்றுக்கு டமால்னு ஒரு சவுண்டு இது பிடிங்கிருச்சு. நான் இனி வெளியில் ஏதாவது ஒர்க் இருந்து கிளம்புனாத்த ரெடி பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு பாத்திரத்தில் சாப்பாடு வச்சுக்கலாம், சில்வர் பாத்திரத்தில் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கிறேன். இந்த பாத்திரம்தான். சாப்பாடு என்னமோ ஒரு 1.5 டம்ளருக்குள்ளே தான், ஆனால் இதில் தான் வைக்கணும், வேறு வழியில். பாக்கி எந்த பாத்திரத்தில் வச்சாலும் பொங்கி சிந்திரும். அடுப்பு பாத்திரம் தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா,
நிறைய பாத்திரங்கள் சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே தண்ணி வந்து கொதிச்சு வருது. அது வந்து நம்ம அரிசி எடுத்துகிட்டு வந்து கழுவி போட்டுட்டோம்னா அது வாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். அப்புறம் அது சாப்பாடு ரெடியாக இருக்குள்ள ஒரு 4 பாத்திரம் தான் இருக்குது. அதை நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம். அப்புறம் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து லாங் வீடியோ வேணுமா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ வேணுமா இல்லை லைவ் வேணுமான்னு கேட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு நைட்டு வரையும் லாங் வீடியோவும் ஷார்ட்ஸும் தான் வந்து லாங் வீடியோவும் லைவ் வீடியோவும் தான் நிறையா பாதிக்கு பாதி போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும். இனிமேல் மேக்ஸிமம் தொடர்ந்து வந்து லைவ் வீடியோவும் லாங் வீடியோவும் கண்டிப்பாக வந்து ஓடுவதற்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சேன். லைவில் சொல்லலாம்னு பார்த்தேன். இருந்தாலும் இப்போ சொல்லலாம் அப்படின்னு மனசில் தோணுது. ஒரு சில இடங்களில் வந்து அதாவது கிராமங்கள் சைடுமே வச்சுக்கோங்களேன், டவுன் சைடும் இருக்குது, கிராமங்கள் சைடும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு ஆயில் பாக்கெட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு மாவு பாக்கெட்டோ ஏதோ ஒன்று நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப வருஷமாகவே வந்து நாங்கள் எப்போ எங்கள் வீட்டில் பசங்களாம் ஒரு 9 வயசு அந்த மாதிரி 9-10 வயசுன்னு இருக்கும்போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே வந்து வச்சுக்கோங்களேன் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் மேக்ஸிமம் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கினா ஒரு சில எல்லாரையும் சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில கடைகளில் வந்து வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி கொடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மா அந்த மாதிரி எங்கள் அம்மா அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க வீட்டில் இருக்கவங்க யார்ட்டையாவது கொடுத்து விட்டோம்னா அவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன் நடந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு அது 1 நாள் 2 நாள் இருந்தால் கூட சரி, 1 நாள் 2 நாள் கூட நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கேட்கும். அதுவே சாப்பிடக்கூடாதுனாலும் இருந்தாலும் நம்மளுக்கு கேட்குன்னு வைங்களேன். ஒரு 15-20 நாள் 1 மந்த்தெல்லாம் வந்து முடிஞ்சதெல்லாம் வந்து கொடுத்து விடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பி கொடுத்து விட்டுருவேன். இது டேட்டு முடிஞ்சது, வேறு வாங்கிட்டு வாங்க, மாற்றி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாங்கி அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ இதுதான் இருக்குது வேறு இல்லை அப்படின்ட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா வேற ஒருத்தவங்க மூலமாக வந்து அன்னைக்கு விட்டு அடுத்த நாள் வந்து வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்து விட்டோம். அப்போ வந்து எக்ஸ்பைரி முடியாதது வந்து எனக்கு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து. அதனால் சொல்கிறேன் நான், ஏன் வந்து இப்படி இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுக்கு எப்படியோ வித்தாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போல் இருக்குது. ஏன்னா லாஸ் ஆகுது இல்லைங்களா? அதனால் நான் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நிறைய
இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு சில பொருட்கள் வந்து சாப்பிட்டு உடம்புக்கு சேரலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உயிருக்கே வந்து கொஞ்சம் ஆபத்தான விஷயம் மாதிரி முடிஞ்சிடும். அதனால தான் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது. நிறையா வந்து கிராமங்கள் சைடெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் எல்லாம் சரியாக இருக்கிறதுனால வர்றதில்லையே என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்து நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்து வந்து வாங்கிறது நம்மளுக்கு நல்லது. மணி வந்து கரெக்டாக 5:10 ஆயிடுச்சு. ரெண்டு தூங்கிட்டு இருக்குது பாருங்க. ரெண்டில் இந்த செவலைக்குட்டி வந்து வயிற்றுக்குள்ளே குட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி வெள்ளைக்குட்டிக்கு என்னன்னு தெரியல. செவலைக்குட்டி தான் வந்து கன்சீவாக இருக்குது. பார்ப்போம். எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் வந்து விடியலை. இப்போ வந்து சாப்பாடு வந்து எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் சரியாக இருக்குது. ஓகே, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கு வறுவலும் கோதுமை தோசைக்கு மாவு கரைச்சி வைக்கிறது வந்து இன்னும் அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ தான் மணி வந்து 5:25 ஆச்சு. அதனாலனா ரொம்ப டைம் இருக்குது. ஒரு 7 மணிக்கு ரெடி பண்ணோம்னா போதும், அவ்வளோதான். ஓகேங்க, இப்போ வாங்க அடுத்த வேலை என்னங்கிறத பார்ப்போம். வெளியில் கேட் சாவி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணி வந்து தொளிச்சு விட்டுட்டு வந்துடுவோம். ஏதோ 4 நாளைக்கு ஒருக்கா சாணி எடுத்துகிட்டு வந்து தொளிச்சு விடுவோம். இப்போ வந்து பச்சை தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து தொளிச்சு விட்டுட்டு கேட்டை திருப்பி லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட வேண்டியது தான். அவ்வளோதான், தொளிச்சு விட்டாச்சு. ஓகேங்க, இந்த விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். திரும்பவும் இன்னொரு விலாகில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உஷா கோபிகா. ஓகே, பாய்.